ஹாய் கைஸ், வெல்கம் டு பிக் டாபிக். நேத்தெல்லாம் சோசியல் மீடியாஸ்ல ஒரே பார்த்தோம்னா ஃபன் மூமெண்ட் தான். நம்ம தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்கள் வந்து ஒரு விஷயத்தை வச்சு பார்த்தோம்னா பயங்கரமா ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. என்ன விஷயம் அப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயமா பார்க்க போறது என்ன அப்படின்னா, அந்த சம்பவம் நேத்து தான் நடந்துச்சு. நேத்து தான் கொண்டு வந்தாங்க. அதே நாள பார்த்தோம்னா அட்டர் ஃபிளாப் ஆக்கி விட்டாங்க நம்ம தளபதி தொண்டர்கள். என்ன அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. எங்கள் அண்ணன் உதயநிதி வருகிறார் அப்படின்ற மாதிரி ஒரு சாங். நேற்று பார்த்தோம்னா படு வைரல் அப்படின்ற மாதிரி திமுக காரங்க சொல்லிட்டாங்களே தவிர அது வைரலால ஒன்றும் கிடையாது. இப்போ வரைக்கும் போய் பார்த்தோம்னா கூட ஒரு 30,000 வியூஸ் 40,000 வியூஸ் பார்த்தோம்னா ஒரு சேனலுமே போயிட்டு இருக்கே தவிர வியூஸ் எல்லாம் ஒன்றும் பெருசாக போகவும் கிடையாது. அது வைரலும் கிடையாது. அதை வைரல் ஆக்குனது யார் அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள். அவங்க எது மூலமாக வைரல் ஆக்குறாங்க அப்படின்னா அந்த பாட்டை எடுத்து வச்சு பார்த்தோன்னா ட்ரோல் மெட்டீரியலாக மாற்றி அதை பார்த்தோன்னா ஒரு ட்ரோலாக கொண்டு போய் அதனால அது வைரல் நேற்று. இன்னும் சொல்ல போனால் தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்கள் இல்லை அப்படின்னா இந்த ஒரு சாங் ரிலீஸ் ஆயிருக்கு, இப்படி ஒரு காமெடி சாங் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. அந்த லெவலில் பார்த்தோன்னா அந்த சாங்கை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க நம்ம அறிவாலயம். இதுக்கு மிக முக்கியமான தலைமை பொறுப்பு, தயாரிப்பு இது எல்லாமே யார் அப்படின்னு பார்த்தோம்னா மகேஷ் பொய்யாமொழி, உதயநிதியோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவர் தான் பார்த்தோன்னா இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்காரு. அதுலேயும் பார்த்தோம் அட்டர் ஃபிளாப் ஆக்கி விட்டார். அதாவது உதயநிதி போய் கேட்டிருக்காரு. விஜய் அவர்கள் மட்டும் பார்த்தோன்னா உங்கள் விஜய் நான் வரன்ற மாதிரி ஒரு சாங் ஒன்று ரெடி பண்ணி அவரே பாடியிருக்காரு. சாங் பார்த்தோன்னா பயங்கர கூஸ் பம்ஸாக இருக்குது, பயங்கரமான லிரிக்ஸ் எல்லாம் இருக்குது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் எல்லாம் அங்கேயே போகிறாங்க. இதையெல்லாம் விட அவர் எங்கே வெளியே வந்தாலும் போனாலும் பார்த்தோன்னா நியூஸ் சேனல்ஸ் முழுக்க வந்து அந்த சாங்கை தான் போட்டு விட்றாங்க. நம்ம கட்சிக்குன்னு ஒரு சாங் கிடையாது, அதை போட்டாலும் பார்த்தோன்னா கலாய்க்கிறாங்க. அதனால் நம்மளுக்கு ஒரு சாங் ரெடி பண்ணுங்க அப்படின்னு உதயநிதி அவர் பார்த்தோன்னா அன்பில் மகேஷ்கிட்ட கேட்டிருப்பார் போல. உடனே பார்த்தோன்னா நான் பார்த்துக்கிற விடு அப்படின்னு அண்ணன் பார்த்தோன்னா ஒரு சாங் ரெடி பண்ணியிருக்காரு. இதுக்கு தான் அப்போவே சொன்னேன், தயவு செஞ்சு பார்த்தோன்னா லிரிக்ஸை பார்த்து எழுதுங்க அப்படின்னு. கேட்டாங்களா? இல்லை, அது இப்போ ட்ரோல் மெட்டீரியலாக மாறிடுச்சு. அந்த லெவலில் பார்த்தோன்னா வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க நம்ம தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள். அதாவது உங்கள் விஜய் நான் வர்றேன்னு இந்த சைடு நம்ம தளபதி பாடுறாரு, இந்த சைடு உடனே உங்கள் அண்ணன் உதயநிதி வருகிறார் அப்படின்னு இவங்க இந்த பக்கம். எப்படி சாங் கூட பார்த்தோன்னா அப்படியே காப்பி ரைட் பார்த்தோன்னா வாங்கியிருக்கேன், வாங்காம காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அந்த லெவலில் பார்த்தோன்னா ஒரு சாங் ரெடி பண்ணியிருக்கு அறிவாலயம். சஞ்சய், ஹாய், ஐ அம் சஞ்சய். என்ன சஞ்சய் ராமசாமி? யாரு? யாரு சொல்ற? இவன் சஞ்சய் ராமசாமியா? சரி, அதில் பார்த்தோன்னா நான் சில முக்கியமான கிளிப்ஸ் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம்.